ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான பகவான் ஷிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பரிபூரண அனுகிரகம் ஆசீர்வாதம் இந்த பதிவை பார்க்கும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தெய்வீக ஆசீர்வாதம். மனதில் வரும் கெட்ட எண்ணங்களை எப்படி சமாளிப்பது? பகவான் தெளிவாக சொல்கிறார். மரத்தை கிளைகளை அல்லது இலைகளை வெட்டினால் அது அழியாது, வேர் பிடுங்கினால்தான் அது அழியும். அதுபோலவே வெறுப்பு, பொறாமை போன்ற கெட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாக பதிந்திருந்தால் அவற்றை மேலோட்டமாக அடக்குவதால் பயனில்லை. மனம் எல்லாம் எண்ணங்களாலேயே ஆனது. மனதையே அடக்க முயற்சி செய்தால்தான் உண்மையான அமைதியை பெற முடியும். சமுத்திரம் இருக்கும் வரை அலைகள் இருக்கும். சமுத்திரம் இல்லாமல் போனால் அலைகளும் மறைந்துவிடும். அதுபோலவே மனம் இருக்கும் வரை எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கெட்ட எண்ணமும் தோன்றும் நேரத்திலே அழித்துவிட வேண்டும். இது எதிரி படைகள் சுரங்க வழியாக கோட்டைக்குள் வர முயல்வதைப் போல. அவர்கள் ஒருவரொருவர் வெளியே வந்தவுடனேயே அடக்க வேண்டும். அதுபோல் நம் மனதில் புகும் ஒவ்வொரு கெட்ட எண்ணத்தையும் உடனேயே அழிக்க வேண்டும் என்கிறார் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. தெய்வீக அருளுரை 31 ஜூலை 1986. மனம்தான் நமக்கு வழிநடத்தும் சக்கரம். அதனை சீராக கட்டுப்படுத்தினால் நம் இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் என்கிறார் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.